நமஸ்காரம். மறுபடியும் சந்திக்கின்றோம். இந்த அத்வைதா தத்துவத்தில், அத்வைதா ஃபிலாசபி என்று சொல்லப்படுவதில் அந்த இருமைத்தன்மை இல்லாமல் ஒருமை என்று இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த ஒருமையே எங்கும் வியாபித்திருக்கின்றது. அதைத்தான் நமது தமிழிலே ஞானிகள் என்ன பாடியிருக்கின்றார்கள் என்றால், ஏகன் அநேகன் என்று பாடியிருக்கின்றார்கள். இது மிக அழகாக சொல்லுகின்றது. ஏகன் ஒன்று, அநேகன், அந்த ஏகனே அநேகனாக இருப்பதாக. இது அத்வைத தத்துவம்தான். வடமொழி சான்ஸ்கிரிட்லே சொன்னோமானால் அது அத்வைதா ஃபிலாசபி, நான் டுயாலிசம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். அதற்கு ஒரு பெயர் கொடுத்து விடுகின்றார்கள். தமிழிலே அதுவே நம்முடைய ஞானிகளுடைய பாடல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, ஏகன் அநேகன் என்று. அதை வள்ளலாரும் சொல்லியிருக்கின்றார், ஏகன் அநேகன் என்று. இது அத்வைதத்தை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? அத்வைத தத்துவத்தை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால் நாம் ஒரு சமஸ்கிருத மந்திரங்களை கற்றுக்கொண்டு அந்த நிர்வாண ஷடகம் போன்ற விஷயங்களை தெரிந்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து அதை பின்பற்ற வேண்டும் என்று தேவையில்லை. அத்தகைய அத்வைத தத்துவம் என்பது தமிழிலேயே ஞானிகளுடைய பாடல்களிலேயே பரவி கிடக்கின்றது. இது முன்னிலைப்படுத்தாத பட்சத்தில் தான் என்னவாகின்றது என்றால், நாம் இந்த மந்திரங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதாக அவசியம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இறை சக்தி எந்த காலத்திலுமே எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டை மனிதனுக்கு விதிக்கவே இல்லை. அவன் எந்த பிரதேசத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, அவன் தமிழ் பேசுவனாக இருந்தாலும் சரி, ஆங்கிலம் பேசுவனாக இருந்தாலும், ஜப்பானிய பேசுவதாக இருந்தாலும், சைன மொழி, எந்த மொழியை பேசினாலும் அந்த மனிதன், அந்த பிரதேசத்தில் இருக்கும் மனிதனுக்கு அவனை ஒரு இறை சக்தி நிலைக்கு உயர்த்தி கொள்வதற்கான வழியை இறைவனை அங்கேயே உண்டாக்கியிருக்கின்றான். அவனுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அங்கேயே விளைவித்திருக்கின்றான். அங்கே வாழ வேண்டிய ஒரு சீதோஷ்ண நிலையை அவ்வாறே உருவாக்கி இருக்கின்றான். அந்த சீதோஷ்ண நிலைக்கேற்றாற்போல் பயிர்கள் விளைகின்றன, மக்கள் வசிக்கின்றனர், மக்கள் வாழ்கின்றனர், ஒரு கலாச்சாரம் உருவாகின்றது. தனித்தனியாக கலாச்சாரம் உருவாகின்றது. இதுதான் நடக்கின்றது உலகமெங்கும். அப்பொழுது மனிதனையே எந்த அளவுக்கு நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும், உன்னுடைய இயக்கங்கள் ஒரு 90% உங்களுடைய இயக்கங்களை நானே பார்த்து கொள்கின்றேன் என்று தனக்கு அந்த பளுவை ஏற்றிக்கொண்டு நம்மை மிக சுதந்திரமாக வாழ அளவு பண்ணியிருக்கின்றான், அனுமதித்திருக்கின்றான் அல்லவா? மிக சுதந்திரமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும், தூங்க வேண்டும், சந்ததியை உருவாக்க வேண்டும், அவ்வளோதானே. அதை தவிர நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்ற இயக்கங்கள், மனம், உடல் சம்பந்தமான எல்லா இயக்கங்களும் தானாக நடக்கின்றன, தானாகவே நடக்கின்றன. நம்முடைய தேவையே இல்லை. நாம் இல்லாமலேயே அந்த இயக்கங்கள் அதான் நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நான் இல்லாமல் அந்த இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர் தான் படைத்திருக்கிறான், அவர் தான் படைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆத்தியர்களாகட்டும் ஞாத்தியர்களாகட்டும் படைக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லலாம், அல்லது இறைவன் உருவாக்கி இருக்கின்றார் என்று சொல்லலாம், அல்லது உருவாக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லலாம். நாம் என்ன வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது, இறைவன் படைத்தான், இறைவன் காப்பாற்றுகின்றான், இறைவன் அழிக்கின்றான், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு இறை சக்தி வியாபித்து கிடக்கின்றது, இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்றது. அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு துளி தான் நாம். அதன் மூலமாகத்தான் நம்முடைய இயக்கங்கள் நடைபெறுகின்றன. எந்த மனிதனாலும் மறுக்கவே முடியாது. அவன் யாராக ஒன்றாலும் இருக்கட்டும், நாத்திகனாக இருக்கட்டும், ஆத்திகனாக இருக்கட்டும், இந்த சமயமாகட்டும், அந்த சமயமாகட்டும், இந்த பிரதேசத்துக்கு எந்த மனிதனாலும் மறுக்க முடியாத உண்மை என்றால், பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு துளி தன்னை இயக்கி கொண்டிருக்கின்றது என்று யாராலுமே மறுக்க முடியாது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது அந்த சக்தியை தெரிந்து கொள்வது தான் ஞானம். அந்த சக்தியை தெரிந்து கொள்வது தான் ஞானம்.
அந்த தெரிந்து கொள்வது என்பது ஒரு அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்ளலாம் என்று ஒரு வழி இருக்கின்றது. அதாவது இந்த ஞானம் அடைவது என்று சொல்லப்படுவது என்லைட்டன்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுவது, அது எந்த வழியிலுமே அடையலாம் என்பதைத்தான் இந்து மதம் குறிக்கின்றது. அது இந்து மதம் என்று சொல்வதை விட இந்துவனுடைய வாழ்க்கை முறை குறிக்கின்றது என்று தான் நான் சொல்வேன். ஏன்னால் இந்து மதம் என்பதே கிடையாது, ஒரு மதம் என்று கிடையாது, ஒரு மடாதிபதி தலைமை மடாதிபதி கிடையாது, ஒரு புனித கிரந்தம் என்று ஒன்று கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கின்றது, ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை என்றால் இல்லை. அதுதான் இந்து வாழ்க்கை முறை, இதுதான் சனாதன வாழ்க்கை முறை. இதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் ஒரு 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 கீழ்நிலையிலே அதை பற்றி பேசுகின்றார்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்து வாழ்க்கை முறை என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது, சுதந்திரமானது, பறந்து விரிந்தது, எந்தவித கட்டுப்பாடுகள் கிடையாது. மற்ற மதங்களைப் போல் ஒரு துளி கூட கட்டுப்பாடு என்பது கிடையாது என்பதை தெரிந்து கொண்டாலே இத்தகைய பேச்சுக்களுக்கு இடமே இல்லாமல் போய்விடும். ஆனால் அதை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அது பற்றி நமக்கு கவலையும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த இந்து வாழ்க்கை முறை. இந்து வாழ்க்கை முறை என்பது அவர்களையும் அந்த நெகட்டிவிட்டியோடு இருப்பவர்களையும் உள்ளடக்கியது தான் இந்து வாழ்க்கை முறை. அதுதான் பாரத கலாச்சாரம். மற்ற இடங்களிலே அவர்களை துண்டித்து விடுவார்கள், அதாவது ஃபிசிக்கலாக சொல்ல விடவில்லை, அவர்களை அவுட்காஸ்ட் தள்ளி வைத்து விடுவார்கள் அல்லது வன்முறையில் ஈடுபடுவார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்மளோட இந்து கலாச்சாரத்தில் அதற்கு இடமே கிடையாது. அப்படி இருந்ததனால்தான், அத்தகைய இது இருந்ததனால்தான் புத்த மதம் ஜெயின மதம் என்று இந்தியாவிலே தோன்றி இங்கே தோங்கியது. வேறுபாடுகள் இருந்தன, அப்பொழுது இல்லை என்று சொல்லவில்லை. புத்த மதத்திற்கும் ஜெயின மதத்திற்கும் இந்து மதத்திற்கும் இடையே நிறைய வேறுபாடுகள். ஏன் அந்த வேறுபாடுகள் வருகின்றன என்றால், சமுதாயத்தில் எப்பொழுதுமே பல்வேறு பிரிவுகள் உண்டு. உயர்ந்த நிலையில் இருப்பார்கள், மத்தியம நிலையில் இருப்பார்கள், தாழ்ந்த நிலையில் இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அறிவுபூர்வமான நம்பிக்கைகள் இருக்கும். அந்த நம்பிக்கைகள் ஒரு 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 நிலையில் இருப்பவர்களுக்கு மிகவும் குறைவாக இருக்கும். அவர்கள் முக்கால் பங்கு ஒரு மதம் சார்ந்த விஷயங்களை நம்பிக்கைகள் மூலம்தான் பின்பற்றுவார்கள். அவர்களுக்கு நம்பிக்கைகள் தான் பிரதானம். பரம்பரை நம்பிக்கை என்பதிலே மிகவும் கவனம் செலுத்துவார்கள். அப்படி இருப்பவர்களுக்கு அந்த மதத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையை பற்றி தெரியவே தெரியாது. அது தெரியாத பட்சத்தில் இந்த நம்பிக்கைகள் மூலம் அவர்கள் நடந்து கொள்கின்ற வாழ்க்கை முறை என்பது பிளவுகளை உண்டாக்கும். அவற்றிற்கு ஒரு தடையே கிடையாது. பிளவுகள் வேற்றுமைகள் உண்டாக்கும், அது அவர்களுக்குள்ளே உண்டாக்கும், மற்ற மதங்களுக்கும் இவர்களுக்கும் உள்ளே உண்டாக்கும். அப்படித்தான் இருக்கின்றது. நாம் அதை விட்டு விடுவோம். நமக்கு தேவைப்பட்டது என்னவென்றால், ஞானம் பெறுவது என்பது ஒரு இந்து வழியிலே, நமது இந்து வாழ்க்கை முறையிலே வழியிலே ஒரு 4 விதமாக பார்த்திருக்கின்றோம். ஒன்று, ஒரு கர்ம யோகம் என்றும், பக்தி யோகம் என்றும், யோகம் என்றும், ஞான யோகம் என்றும் 4 பேருக்கு இந்த 4 வழிகளின் மூலமாகவே நீங்கள் இறைத்தன்மையை அடையலாம் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கு நமது 4வது வழியிலே பார்க்கின்ற ஞான வழியிலே என்னவென்றால், அங்கே அறிவுபூர்வமாக நாம் தெரிந்து கொள்வது தான் ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அகடமிக் நாலேஜ் என்று சொல்லலாம். அறிவுபூர்வமான நாலேஜ் என்று சொல்ல முடியாது. அறிவுபூர்வமான நாலேஜ் என்று தெரிந்து கொண்டாலும் புரிந்து கொண்டாலும் அது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் அது ஒரு ஏட்டுச்சுரைக்காயாகத்தான் இருக்கும். ஞானம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து புரிந்து கொண்டு அதை வாழ்க்கை முறையிலே நடைமுறையிலே கொண்டு வரவில்லை என்றால், அதை நமது மனதுக்கு உட்படுத்தி அதற்கேற்றாற்போல் பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டு நாம் பழையபடி வாழ்ந்து வந்தோம் என்றால் அது வெறும் ஏட்டுச்சுரைக்காய் தான். அது கறிக்கு உதவாது. பிறகு நான் அடைந்து விட்டேன், எனக்கு புரிந்து விட்டது, நான் ஞானியாகிவிட்டேன் என்று சொல்வதெல்லாம் உங்களுடைய மனதினுடைய வெளிப்பாடுகள். மனம்தான் தன்னை தந்திரமாக அவ்வாறு சொல்ல வைக்கின்றது. சொல்ல வைத்து உங்களை ஒரு உயர்தரமான ஒரு பெடஸ்டலில் தூக்கி உட்கார வைக்கின்றது. நான் தெரிந்து விட்டேன், எனக்கு தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல வைக்கின்றது. அது உண்மையே கிடையாது. அவ்வாறு சொல்வது ஒரு மனதினுடைய ஒரே பகுதி தான். ஐ ஹவ் பிகம் அவேர், எனக்கு விழிப்புணர்வு உண்டாகிவிட்டது என்று சொன்னால் அவ்வாறு சொல்வது மனம்தான்.
நான் ஞானம் அடைந்து விட்டேன், ஞானியாகி விட்டேன் என்று சொல்வது யாரென்றால் எனது மனம்தான். அது எவ்வளவு பொய்யானது. ஏனெனில் மனதிற்கு ஒரு அளவு உண்டு, ஒரு லிமிட்டேஷன் உண்டு. அந்த லிமிட்டேஷன் தாண்டி அதற்கு தெரியாது. எப்படி அது அந்த தெரியாத விஷயத்தை நான் தெரிந்து கொண்டால் போல் தன்னை பாவிக்க வைக்கின்றது என்பதனால்தான் அங்கு பிரச்சனை உண்டாகின்றது. மனதுக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் அதே மனது சொல்லுகிறது நான் அடைந்து விட்டேன் என்று. அது எவ்வாறு உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியும்? உண்மையை எடுத்துக்கொள்ள முடியாது. கிட்டத்தட்ட அரை கிணறு தாண்டுவோம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போலத்தான் அது. ஞானத்திலே அரை கிணறு தாண்டக்கூடாது. அது மிகவும் ஆபத்தானது. அதாவது உங்களுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈகோ தான் அதிகமாகுமே ஒழிய அதை தவிர வேறு ஒன்றும் அங்கே இருக்காது. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது. நாம் ஞானம் என்பதை நாம் ஏட்டுச் சுரைக்காய் போல் நம்ம தெரிந்து வைத்து கொண்டிருந்தோமானால் அது பயன்படாது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அப்போது என்ன சொல்லுகின்றார்கள் ஞானிகள் என்றால், அப்பொழுதுதான் அவர் சொல்லுகின்றார்கள் நோயிங் இஸ் பீயிங். இந்த நோயிங் தெரிந்து கொள்ளுதல் அதுதான் பீயிங், இருப்புணர்வு. அதாவது பிரம்மம் என்று வைத்துக்கொள்ளும். ஏனெனில் கடவுள் என்ற வார்த்தைக்கு பதிலாக பீயிங் என்று சொல்லுகின்றார்கள். ஏனெனில் கடவுள் என்று சொன்னால் அது ஒரு தவறான அர்த்தத்தை கொடுத்து விடுகின்றது. அதற்கு பதில் ஒரு நியூட்ரலாக என்ன சொல்லலாம் என்றால் பீயிங் என்று சொல்லலாம் என்று சொல்லுகிறேன். ஏன்னா பீயிங் என்று சொன்னால் அங்கே ஜெண்டர் கிடையாது, ஆண் பால் அந்த பால் இது பிரிவினை கிடையாது. பீயிங் என்பதற்கு ஒரு உருவம் கிடையாது, ஒரு உருவமற்றது. ஆனால் அதே சமயத்தில் இருக்கின்றது என்று மட்டும் உண்மை. ஒரு பீயிங் என்பது இருக்கின்றது, ஆனால் எவ்வாறு இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது. அப்பொழுது எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா? எல்லா மதத்தினரும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். எல்லா பிரிவினரும், ஜாதி, எல்லாருமே, எல்லா மொழி பேசும் பீயிங் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலாம். அதனால்தான் மனிதனை ஹியூமன் பீயிங் என்று சொன்னார்கள். அதாவது ஹியூமன் தான் பீயிங்காக மாற முடியும், ஹியூமன் தான் பீயிங்காக மாற முடியும் என்று அதன் மூலம் தான் அந்த வார்த்தையை வைத்தார்கள். வேறு எந்த விலங்குமே அனிமல் பீயிங் என்று சொல்வதே இல்லை. மனிதனை மட்டும்தான் ஹியூமன் பீயிங். ஏன்னால் ஹியூமன் ஹீ கேன் பிகம் அ பீயிங் என்று சொன்னார்கள். அதனால்தான் நோயிங் அண்ட் பிகமிங் எ பீயிங் என்று சொல்லப்படுகின்றது ஞானத்திலே. அதாவது நீங்கள் நோயிங் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது நாலேஜாக எடுத்துக்க கொள்ளாது. அந்த நாலேஜுக்கும் நோயிங்க்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாலேஜ் என்பது முடிவான ஒன்று, முடித்து வைத்து விட்டோம், அதுதான் நாலேஜ். அதை பற்றி தெரிந்து கொண்டோம், அது நாலேஜாக பதிவாகிவிட்டது, அவ்வளோதான். ஆனால் அதற்கப்புறம் அது முன்னேற்றம் அடைவதில்லை. நாலேஜ் தானாக முன்னேறுவதே இல்லை. நாம் நினைத்து அதை சிந்தித்து அதை ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், விரிவடைய செய்யலாம், அந்த நாலேஜை விரிவடைய செய்யலாம். ஆனால் நாலேஜே விரிவடையாது. அப்பொழுது நாலேஜ் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளும்போது என்னவாகுது என்றால், நாம் ஒரு முட்டுக்கட்டை போட்டு அதை அடக்கி வைத்து விட்டோம், அவ்வளோதான், இதுதான் நாலேஜ் என்று. ஆனால் நோயிங் என்று சொன்னால் அது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கில கிராமர்களை. ஆங்கில இலக்கணத்திலே ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்று சொல்லுவது தான் நோயிங். ஐஎன்ஜி என்று சேர்த்தால் அது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் ஆகிவிடுகின்றது. அந்த நோயிங் என்பது என்னவென்றால் அது தொடர்ச்சியாக இருக்கின்றது, இருக்கப் போகின்றது என்று தான் அர்த்தம். ஒரு முடிவு இல்லை, வைத்துவிட்ட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. நோயிங் என்பது போய்கொண்டே இருக்கும். அதனால்தான் நோயிங் அண்ட் பீயிங் என சொன்னார். நோயிங் என்பது தான் மிக முக்கியம். அதன் மூலமாக நாம் பீயிங்கை அடையலாம், பீயிங்காக மாறலாம் என்று தான் அது சொல்லப்படுது. எனவே அந்த அத்வைத ஃபிலாசபியிலே மிக முக்கியமானது என்றால் நோயிங் என்பது தான் மிக முக்கியம், இன்ஸ்டெட் ஆஃப் நாலேஜ். அந்த நாலேஜை வைத்துக்கொண்டு நான் அத்வைத தத்துவவாதி, நான் அடைந்து விட்டேன் என்றெல்லாம் சொன்னால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ எனவே ஆனால் இந்த நோயிங் என்பதற்கு பீயிங்காக அதை கேட்கின்றார்கள். நான் எனக்கு தெரிந்து கொண்டு விட்டேன், புரிந்து கொண்டு விட்டேன், ஆனால் நான் எவ்வாறு பீயிங்காக மாறுவது என்று கேள்வி கேட்கப்பட்ட பொழுது சில ஆன்மீக விரிவுரையாளர்கள் சொல்லுகின்றார்கள், அதற்கு நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும், அந்த பழக்கத்தில் இருக்க வேண்டும், அந்த தியானங்கள் செய்ய வேண்டும், உங்களை அதற்கு உட்படுத்தி கொள்ள என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இருக்கலாம், அதன் மூலமாக இருக்கலாம். ஆனால் அதைவிட சுலபமான வழியை அந்த நோயிங்கை வைத்து எவ்வாறு பீயிங்காக மாறுவது என்பதற்கு அது சுலபமாக வழி சொல்லிக் கொடுத்தவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். அந்த மனம் என்பது தான் தடைக்கல் என்பது. மனம் என்பது தான் அப்டக்கிள் ஃபார் த நாலேஜ் டு பிகம் நோயிங் அண்ட் த நோயிங் டு பிகம் அ பீயிங்.
அந்த நோயிங்கின் மூலமாகத்தான் நீங்கள் பீயிங்காக ஆனால் அவர் நேரடியாக சொல்லவில்லை. அதை மட்டும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் நேரடியாக பீயிங்கை பற்றி பேசவே இல்லை, நேரடியாக கடவுளை பற்றி பேசவே இல்லை, நேரடியாக தியானத்தை பற்றி பேசவே இல்லை. ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்தவை எல்லாமே இவற்றிற்கு பொருந்தும். அவர் சொல்லிக் கொடுத்தவை எல்லாமே இந்த வழிகளுக்கெல்லாம் பொருந்தும். இந்த வழிகள் மூலமாக சென்று அவர்கள் அந்த இடத்தை அடைவதற்கு, டு பிகம் அ பீயிங், அதைத்தான் அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அவர் கான்ஷியஸாக ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முயற்சிக்கு மதிப்பு கொடுத்து நீங்களாக அடையுங்கள், ஒரு தனி மனித முன்னேற்றம் தான் தேவை என்று சொன்னாரே ஒழிய அவர் கைப்பிடித்து நம்மை இறுதி எல்லைக்கோட்டு வரை அழைத்து செல்லவில்லை. அது எல்லா ஞானிகளுமே செய்வார்கள். உங்களை கடைசி வரை அழைத்து செல்ல மாட்டார்கள். அவர்கள் உங்களை கையை பிடித்து கொண்டு அழைத்து வந்து ஒரு இடத்திலே வந்து உங்களை நிர்கதியாக விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். நீங்கள் குழப்பமடைந்து கொண்டு திணறிக் கொண்டு இருப்பீர்கள், நாம் என்ன செய்வது என்று. ஆனால் அவர்கள் அவ்வாறு கொண்டு வருவதற்கு காரணம் என்றால், இதற்கப்புறம் நீதான் முன்னேறி செல்ல வேண்டும், நீதான் முன்னேறி செல்ல வேண்டும். ஏனென்றால் இது ஞானம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மிக அதிகமான சுயநலம் என்று சொல்லலாம். ஏன்னால் தான் மட்டும்தான் விடுதலை பெற முடியும் என்பதற்கு தான் மட்டும்தான் முயற்சி செய்ய வேண்டும் என்பது தான் உண்மை. அப்பொழுது சுயநலம் தானே அது. இப்பொழுது நாம் பிரார்த்திக்கின்றோம், எல்லோரும் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லுகின்றோம். வாழ்க வையகம் என்று சொன்னால் எல்லோருமே, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வாழ வேண்டும் என்று சொல்வது ஒரு பொதுநோக்கு பார்வை, பொதுநோக்கு. ஆனால் நான் வாழ வேண்டும் என்று நான் சொன்னால் உடனே நீங்கள் சுயநலக்காரன் என்று சொல்லிவிடுவீர்கள். ஆனால் ஞானத்திலே நீ சுயநலக்காரனாகத்தான் இருக்க முடியும், இருக்கத்தான் வேண்டும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் தான் அடைய முடியும். உங்களுக்காக தேடி வைத்திருக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் மட்டுமே அடைய முடியும். அதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால் நீங்களாக செல்வது தான். பக்கத்தில் யாரும் துணைக்கு வரமாட்டார்கள். குருவையும் சேர்த்து சொல்லலாம். குரு வழிகாட்டி சரியான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டு சென்று விடுவார். ஆனால் பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருப்பார். நீங்கள் சரியான பாதையிலே செல்கின்றீர்களா என்பதை பார்த்து கொண்டிருப்பார். அவ்வாறு செல்வது தான் உங்களுக்கு உத்தமம். எனவே இந்த நோயிங் அண்ட் பீயிங்கை எவ்வாறு இருப்பது என்பதை அத்வைத தத்துவத்தை பற்றி மிக அதிகமாக பேசிய விரிவுரையாளர் கூட, ஆன்மீக பேச்சாளர்கள் கூட அவர்கள் முக்கியமான ஒரு கருத்தை மிஸ் பண்ணிவிட்டார்களோ என்ற ஒரு ஆதம் இருக்கிறது. ஏனெனில் நேரடியாக அவர்கள் சொல்லியிருக்கலாம், நீங்கள் இந்த அத்வைத தத்துவத்தை தெரிந்து கொள்வது, அதாவது நீங்கள் பீயிங்காக மாறுவதற்கு உங்களுக்கு தடையாக இருப்பது உங்களுடைய மனது தான். நீங்கள் மனதை நாசம் செய்தால், அந்த மனதை நீங்கள் தொலைத்தால் உங்களுக்கு தானாக அந்த வழி திறந்து கொள்ளும், தானாக திறக்கும். அது எப்பொழுது என்று சொல்ல முடியாது, ஆனால் தானாக திறக்கும். நீங்கள் வாழும்பொழுதே ஒரு முக்தி நிலையை அடைவதற்கு உங்கள் மனதை முழுவதுமாக வாழும்போது தொலைப்பது தான். இந்த பிறவியிலே உங்கள் மனதை முழுவதுமாக தொலைத்துவிட்டு நீங்கள் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் பெற்ற ஞானத்தினுடைய பிரதிபலிப்பு இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏனெனில் நம் கையில் இருப்பது எல்லாம் இந்த வாழ்க்கை ஒன்று தான். இந்த வாழ்க்கை இருவிதமாக வைத்துக் கொள்ளலாம். ஒன்று, குடும்பத்திலே இருந்து கொண்டு நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு நம் தனிப்பட்ட முறையிலே ஆன்மீக தேடுதலிலே இருக்கலாம். இரண்டாவது வழி என்னவென்றால், குடும்பத்தை திறந்துவிட்டு சன்னியாசம் பெற்று துறவியாக உட்கார்ந்து தனியாக தியானம் செய்து அது ஒரு வழியும் இருக்கின்றது. எனவே இருக்கின்றது வாழ்க்கை என்பது, நமது வாழ்க்கை ஒரு முடிவுக்கு, மரணம் என்ற முடிவுக்கு ஒரு முன்னால் மீதி பாக்கி இருப்பது எனக்கு தெரிந்த ஒரு 10 வருடமோ 20 வருடமோ 15 வருடமோ அத்தனை வருடங்களாக நான் வாழ்ந்து தான் தீர வேண்டும். வாழ்வது என்ன என்றால், இந்த உடலுக்கு பசியை தீக்குவதற்காக உணவை உண்டு இந்த உடம்பை காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. அதை தவிர என்ன இருக்கின்றது? நீங்கள் எவ்வளவுதான் கோடியாக சம்பாதித்தாலும் உங்கள் உடம்புக்கு உங்களால் ஒரு உணவை கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் ஒரு ஏழை. கொடுத்தே ஆக வேண்டும். தினசரி கொடுத்து கொண்டு மீதி நாட்களை கழிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மரணம் என்பது முன்னாகவே வந்துவிடும். அப்பொழுது இந்த உடம்பை காப்பாற்றுவது மட்டும்தானே இந்த வேலை. அதுதானே வாழ்க்கை. அந்த உடம்பை காப்பாற்றுவதற்கு நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேகரித்தால் போதும். ஆனால் நாம் அதை விட பன்மடங்கு, பல்லாயிரக்கணக்கான மடங்கு சம்பாதித்து சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அல்டிமேட்லி
நீங்கள் 1000 கோடி பணம் வைத்திருந்தாலும் உங்களுக்கு தேவையானது ஒரு சிறிய உணவு தான். காலையிலே ஒரு சிறிய உணவு, மதியம் ஒரு சிறிய உணவு, இரவு ஒரு சிறிய உணவு. எனவே இதை நாம் மறுபடியும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.